ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மா கரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க, செய்கிறது சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான சட்னி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேங்க. இது கூடவே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 6 பூண்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கும்போது சட்னியோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. லைட்டாக அதோட பச்சை ஸ்மெல் இருக்கும். டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சை ஸ்மெல் எதுவும் பிடிக்காது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா கெட்டு போகாதுங்க. 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது திரும்ப ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி கூட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.